குழலி அவள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர எவ்வளவு முயற்சித்தும் அது தோல்வியில் முடிய அவளுக்கு இளனின் மீது வெறுப்பு வந்தது. ஒரு நாள் அவள் மைதானத்தில் உள்ள கல் பலகையில் தனியாக அமர்ந்திருக்கையில் சில மாணவர்கள் அந்த பக்கமாக செல்லும் பொழுது அதில் ஒருவன் குழலியை பார்த்துவிட்டு, டேய், அந்த பொண்ணுக்கு தானே காது கேட்காது என்று மற்றவர்களிடம் கேட்க, ஆமா, அவளைதான் இந்த காலேஜே கிண்டல் பண்ணுதுல, நம்ம பங்குக்கு நம்மளும் ஏதாவது பண்ணுவோமா என்று நமட்டு சிரிப்புடன் ஒருவன் கேட்டதும், வேண்டாண்டா, ஒருவேளை நீ ஏதாவது பண்ணி அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் தெரியும்ல என்று மற்றொருவன் கேட்க, டேய், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்போ அவ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகுறதே இல்ல, யாரும் அதை நம்புறதும் இல்ல, ஏன்னா அதெல்லாம் அவளோட கற்பனைன்னு கண்டுக்க மாட்டாங்க. சோ இப்ப நாம என்ன பண்ணாலும் அது அவளோட கற்பனைன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அதனால நம்ம பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லடா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துல நம்மளை தவிர யாருமே இல்ல நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்றான் ஒருவன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற என்று வேறொருவன் குழப்பமாக கேட்க, வாங்க என்று உள்ளர்த்தத்துடன் சிரித்த ஒருவன் குழலியை நோக்கி செல்ல மற்றவர்களும் அவனை தொடர்ந்து சென்றனர். அவர்கள் தனக்கு அருகில் வருவதை தற்செயலாக பார்த்த குழலி அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது வேகமாக ஒருவன் அவள் முன்னே சென்று, எங்க போற என்று கேட்க அதற்கு பதில் எதுவும் கூறாத குழலி அங்கிருந்து செல்ல முயற்சிக்க அவள் கையை பிடித்து இழுத்த ஒருவன், என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற, கொஞ்ச நேரம் எங்க கூட இருந்துட்டு போ என்றதும் அவன் அவளை பார்க்காமல் பேசியதால் அவன் என்ன கூறினான் என்பது குழலிக்கு கேட்கவில்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, என் கையை விடுங்க என்ற குழலி அங்கிருந்து செல்ல முயற்சித்தாள். அவர்களோ அவளை விடாமல் அவளிடம் தவறாக நடக்க முயற்சித்தனர். அதில் மிரண்ட குழலி அவர்களிடமிருந்து கடினப்பட்டு தப்பித்து ஓடினாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேயே அவர்கள் அவளை பிடித்து சித்திரவதை செய்ய ஆரம்பிக்க கண்ணீருடன் அவர்களுடன் போராடிய குழலி அவர்கள் கண்களில் மணலை தூவிவிட்டு விடுதிக்குள் சென்று தப்பித்தாள். அவள் நிலையை பார்த்து பதறிய தனு அவள் அருகில் வந்து, குழலி, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டதும் குழலியும் அழுது கொண்டே நடந்ததை அப்படியே கூற அதை தனுவை தவிர மற்ற யாருமே நம்பவில்லை. அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது, நீயா எதுவும் கற்பனை பண்ணாத குழலி என்று ஒருவள் கூறியதும் குழலியோ தனுவை பார்த்து, ஐயோ, நான் நிஜமாவே எதையும் கற்பனை பண்ணல தனு, நீயாவது நான் சொல்றத நம்பு என்று கதறி அழ அவளை அணைத்து கொண்ட தனு, அழாத குழலி, நான் உன்னை நம்புறேன், நாளைக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று அவளுக்கு ஆறுதல் அளித்தாள். மறுநாள் ஆசிரியர்களிடம் சென்று கூறிய போதும் அவள் கற்பனையில் ஏதோ தவறாக கூறுகிறாள் என்று நினைத்து கொண்டனர் அவர்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத குழலி உடனடியாக தன் பெற்றோரிடம் நடந்ததை கூறியதும் அவர்கள் உடனடியாக கல்லூரிக்கு வந்தனர். முதல்வர் அறையில், என்ன சார், நீங்க எங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவ வந்து சொன்னா யாருமே அதை நம்பாம இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உங்களை நம்பித்தானே எங்க பொண்ணை இங்க சேர்த்திருக்கோம் என்று நாதன் கோபத்துடன் கேட்க, சார், உங்க பொண்ணு தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு காது கேட்காதுன்னு எல்லாரும் அவங்க கிட்ட அன்பாதான் பழகுறாங்க. ஆனா உங்க பொண்ணு எல்லாரும் தன்னை ஏதோ கிண்டல் பண்றதா ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இப்போ சில பேர் தப்பா நடக்க முயற்சி பண்ணதா வந்து சொல்றா. இதை எப்படி சார் நம்ப சொல்றீங்க என்று முதல்வர் அலட்சியமாக பதிலளிக்க அதில் கோபமடைந்த குமாரன், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவ சொல்றதை விசாரிக்காம நீங்க கற்பனைன்னு சொன்னா நாங்க நம்பணுமா? எங்க பொண்ணு ஒன்னும் இல்லாததை கற்பனை பண்றவ கிடையாது. இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா நாங்க போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும் சார் என்று எச்சரித்ததும் சற்று பயந்த முதல்வர் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க சொல்ல அதில் அந்த மைதானத்தில் நடந்தது பதிவாகி இருந்தது. அதை பார்த்த குமாரன், இப்ப என்ன சொல்றீங்க, இதெல்லாம் எங்க பொண்ணோட கற்பனையா என்று கோபமாக கேட்டதும், சாரி சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு, நாங்க அந்த பசங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் என்று மன்னிப்பு கேட்டார் முதல்வர். உங்க மன்னிப்பு யாருக்கு வேணும்? இனிமே இந்த காலேஜ்ல என் பொண்ணு படிக்க மாட்டா, டிசி கொடுத்துருங்க, நாங்க அவளை வேற காலேஜ்ல சேர்த்துக்கிறோம் என்று நாதன் கூறியவுடன் முதல்வரும் டிசி கொடுத்துவிட குழலியை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் இருவரும். அவர்கள் தன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம், யாரும் தான் என்ன கூறினாலும் நம்ப மாட்டார்கள் என்னும் தைரியத்தில்தான். அந்த தைரியம் அவர்களுக்குள் உருவாக காரணம் இளன்தான் என்று அவனை அடியோடு வெறுத்தாள் அவள். குழலிக்கு அவ்வாறு நடந்தது இளனுக்கும் தெரிய வர அப்பொழுது அங்கு வந்த பரணி, உன்கிட்ட படிச்சு சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணாதடா, பாவண்டான்னு கேட்டியாடா? நீ ஏதோ ஃபன்னுக்கு பண்றேன்னு சொல்லி அவளுக்கு காது கேட்காத விஷயத்த காலேஜ் ஃபுல்லா பரப்பி விட்டு அவளை கிண்டல் பண்ண. அது அந்த பொண்ணு ஸ்டாஃப் கிட்ட சொல்லியும்
அது அவளோட கற்பனைன்னு ஸ்டூடெண்ட்ஸை வச்சே சொல்ல சொல்லி அவளை பற்றி தப்பான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டுட்ட. இப்போ அந்த நாய்ங்க அதை யூஸ் பண்ணி அவகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு கூட அதுவும் அவளோட கற்பனைன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? நீ. இப்போ உன்னால அந்த பொண்ணு காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டா. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? நீ எல்லாம் என்று கோபத்தில் கர்ஜிக்க, இல்லடா நான் நிஜமாவே வேணும்னு பண்ணல, சும்மா விளையாட்டுக்கு தாண்டா பண்ணேன், அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது, இப்போ அவ எங்க என்று பதற்றத்துடன் இளன் கேட்டதற்கு, அந்த பொண்ணு போயிட்டா, உன்னை நம்பி என் கிளாஸ்ல அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னது ஏன் தப்பு, போடா என்று பரணி அங்கிருந்து சென்றுவிட இளனுக்கு உண்மையில் மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. குழலி வீட்டிற்கு சென்றதும் யாரிடமும் சரியாக பேசவில்லை, சாப்பிடவில்லை. மிகவும் வேதனையுடன் ஓர் அறையில் தன்னை சிறை வைத்துக் கொண்டாள். இப்படியே இருந்தா எதுவும் சரியாகாதுமா. இங்க பாரு, நீ உன்னோட இந்த குறைய நிறைய மாத்தி முன்னேறி காட்டணும். அதுதான் உன்னை கிண்டல் பண்ண எல்லாருக்கும் நீ கொடுக்குற பதிலடியா இருக்கணும். இப்படி நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எங்களுக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. யார் உன்னை நம்பலைனாலும் நாங்க நம்புறோம், உனக்காக நாங்க இருக்கோம், வெளியே வா குழலிமா என்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் குழலிக்கு ஊக்கமளித்தும் அவ்வளவு எளிதில் அவளால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. யாழிதான் அவள் கூடவே இருந்து அவளை பத்திரமாக பார்த்து கொண்டாள். அவளை அந்த சிறையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர அவர்கள் அரும்பாடுபட்டனர். எனவே குழலியின் நிலைக்கு காரணமான இளனை குடும்பமே வெறுத்து ஒதுக்கியது. சில நாட்கள் கழித்து குழலியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த மாணவர்களை காவல்துறையினர் இவர்கள் குடும்பம் கொடுத்த புகாரின் காரணமாக கைது செய்தனர். இளனும் இனி யாரையும் கேலி செய்யக்கூடாது என்று உறுதி எடுத்துக்கொண்டு செய்த தவறை திருத்த எண்ணி அதற்காகவே ஆடியாலஜி படிப்பை எடுத்து படித்தான். குழலியை சந்தித்து ஒரு முறையாவது அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தவன் மனதில் அவள் நீங்கா இடம் பிடித்துவிட அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்காக அவள் குடும்பத்தினரிடம் சென்று கெஞ்சி ஒப்புக்கொள்ளவும் வைத்தான். இப்பொழுது அதை நினைத்தபடி இளன் அழுது கொண்டிருக்க வேகமாக அவன் அருகில் வந்த குகன் அவனை அணைத்து கொண்டு, அண்ணா அழாத அண்ணா, நீ தானே சொன்ன அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு, அப்புறம் ஏன்னா இப்படி அழுற, வா போலாம், அண்ணி ஒரு நாள் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க என்று கலங்கிய விழிகளுடன் கூற இளனை தாங்களாக அழைத்து சென்றான். இளன் வீட்டில், இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம் அவ வேண்டாண்டான்னு, கேட்டியா? எவ்வளவு திமிரு இருந்தா அத்தனை பேர் முன்னாடி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி மோதிரத்தையும் கழட்டி வீசியிருப்பா. அப்படி என்னடா பெருசா தப்பு பண்ணிட்ட நீ? உண்மையை தானே சொல்லியிருக்க காலேஜ்ல, செவிடுனா செவிடுன்னு தான் சொல்லுவாங்க என்று இளனின் தாய் சத்தமிட அதை கேட்ட இளனுக்கு நன்றாக கோபம் வந்தது. என்னம்மா பேசுற? உன் பொண்ணுக்கு இப்படி நடந்தாலும் இப்படித்தான் பேசுவியா? நான் பண்ணது தப்பு. நான் மட்டும் அவளுக்கு காது கேட்காதுன்ற விஷயத்த காலேஜ் ஃபுல்லா சொல்லாம இருந்திருந்தா என் குழலிக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அட்லீஸ்ட் நாங்க கிண்டல் பண்ணதெல்லாம் அவளோட கற்பனைன்னு எல்லாரையும் நம்ப வைக்காம இருந்திருந்தா அன்னைக்கு அவ சொன்னதை எல்லாரும் உடனே நம்பியிருப்பாங்களோ என்னவோ. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே நான் தான். அவ்வளவு வேதனையும் அனுபவிச்சது அவ. அப்படி இருக்கும்போது உடனே என்னை ஏத்துக்கணும்னு சொன்னா எப்படிமா ஏத்துப்பா? அவளும் மனுஷி தானே. அப்புறம் அவளுக்கு காது கேட்காதுன்னு என்னைக்கு குத்தி காட்டாதீங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற ஊனத்தை வச்சு அவங்கள கேலி செய்யற நாம தான் உண்மையிலே மனசளவுல ஊனம். என்னைக்கா இருந்தாலும் குழலி மட்டும்தான் என்னோட வைஃப், அதை மறந்துடாதீங்க. அவளை சமாதானப்படுத்துறது தான் இனி என்னோட வேலை என்று சத்தமிட்ட இளன் அங்கிருந்து சென்றான்.